ஆதார் லோகோவை வடிவமைத்தவர் யார்? அதுல் எஸ். பாண்டே. இந்தியாவின் முதல் 3ஆம் பாலின காவல்துறை ஆய்வாளர் பிரித்திகா யாஷினி. திட்டக்குழுவின் தலைவர் யார்? பிரதம மந்திரி. ஸ்வச் பாரத் மிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு 2014. நோக்கம், கால அளவு, பிணையம் ஆகியவை டேஸ் கடன் வகைப்பாட்டிற்கான அடிப்படை காரணிகளாகும். விவசாயம். கிராம கூட்டுறவுகள் டேஸ் ஆதிக்கத்தை குறைத்தது. வட்டி கடைக்காரர்கள். எந்த திட்டம் கனரக தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டது? 2வது ஐந்தாண்டு திட்டம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டது? மகள் நோபிஸ் முறை. வனக்கழுதை சரணாலயம் அமைந்துள்ள இடம்? ரான் ஆஃப் கட்ச். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் அதிக அளவு கரிசல் மண்ணை கொண்டுள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. காற்றாலைகளுக்கு பெயர் பெற்றது முப்பந்தல். விண்வெளியின் மேல்புறம் உள்ள அடுக்கு ஐனோஸ்பியர். எந்த நாட்டுடன் இணைந்து அதிநவீன சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா தயாரித்துள்ளது? ரஷ்யா. மின்காந்த அலைகளின் திசைவேகம் 3 × 10⁸ ms-1. மின் ஆற்றலை எந்திர சக்தியாக மாற்றும் சாதனம் எது? மின்சார மோட்டார். ஹீலியம் வாயு பலூன்களில் ஏன் நிரப்பப்படுகிறது? அது காற்றை விட இலகுவானது. மனித சிறுநீரக கற்களில் காணப்படும் மிக முக்கிய கலவையானது கால்சியம் ஆக்சலேட். மிகப்பெரிய உயிரின விலங்குகளின் குழுவானது பாலூட்டிகள். DNA அமைப்பை கண்டுபிடித்தவர் வாட்சன் மற்றும் கிரிக். ஒளிச்சேர்க்கையின் அதிகபட்ச விகிதம் ஏற்படுவது சிவப்பு ஒளி. இந்திய அரசியல் சாசன மன்றத்தின் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். நிலத்தின் அளவு மீதான வாரியை பரிந்துரை செய்த குழு ராஜ் குழு. சர்க்காரிய கமிஷன் நியமனம் செய்யப்பட்டது மத்திய மாநில அரசு உறவு முறையை ஆராய. பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசியலமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் இது? 73வது திருத்தம். அடிப்படை உரிமைகள் அரசியல் அமைப்பின் மனசாட்சி என்று அழைத்தவர் யார்? அம்பேத்கர். குடியரசுத் தலைவரை நீக்க நடவடிக்கைகளை கொண்டு வருவது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் ஏதாவது ஒன்றில். சங்கர் லால் குரு கமிட்டியுடன் தொடர்புடையதென்று. விவசாய சந்தை. ரோலிங் சுழற்சி திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1978 முதல் 1983. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட காலம் 6வது திட்டம். கோடர்களின் பூர்வீக பகுதி ஊட்டி. கருப்பு நிறமண் அதிகம் காணப்படும் பிரதேசம் கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி. தெற்கு ஆசிய நாடுகளில் மக்கள் அடர்த்தி அதிகமாக உள்ள நாடு எது? இந்தியா. கீழ்கண்ட வினாக்களில் மாறுபட்ட எழுத்தை தேர்ந்தெடுக்கவும். ROUT. பசுமை புரட்சி டேஸ் சம்பந்தப்பட்டது? விவசாயம். தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியானது கூட்டுறவு கடன் அமைப்பில் மாநில அளவிலான டேஸ் அடுக்குமுறையில் உச்ச அமைப்பாகும். 3 அடுக்கு. குறியீடு ஈரடுக்கு கூட்டுறவு கடன் அமைப்பில் மேலாண்மை இயக்குநரை நியமிப்பது டேஸ் ஆகும். அரசு. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் A வகுப்பு உறுப்பினர் யார்? விவகார எல்லையிலுள்ள கூட்டுறவு அமைப்புகள். சம முறிவு புள்ளி என்பது வியாபாரத்தின் டேஸ் பகுதியினை குறிக்கும்.
லாப நட்டமற்ற. கூட்டுறவு தணிக்கையாளரை நியமிப்பது பதிவாளர். பால் பெருக்கு திட்டத்தை அமுல்படுத்தியது NDDB. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 73 விவரிப்பது பதிவு பெற்ற சங்கத்தின் சம்பளம் பெறும் அலுவலர்களை நியமித்தல். இந்தியாவில் 47% வேளாண்மை கடன் டேஸ் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. உற்பத்தி சார்பற்ற. பிரதம வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி கூட்டுறவு வங்கியின் முந்தைய பெயர் நிலவள வங்கி. 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் டேஸ் குழு ஏற்படுத்தப்பட்டது. அகில இந்திய கிராமிய கடன் மறுஆய்வு குழு. கடன் அங்கீகார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1965. இறக்குமதி ஏற்றுமதி வங்கியானது இந்தியாவில் துவக்கப்பட்ட ஆண்டு 1982. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியானது மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் டேஸ் ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது. RBI. புதிய தலைமுறை கூட்டுறவுகளை கண்டறிக. சுய உதவிக்குழு. வருமானத்திற்கு மேல் அதிக செலவு என்பது நட்டம். மக்கள் திட்டத்தை உருவாக்கியவர் MN ராய். இந்திய பசுமை புரட்சியின் தன்னிறைவு பெற்ற பயிர்கள் கோதுமை மற்றும் அரிசி. ஐந்தாண்டு திட்டம் என்பது தொடர் திட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள நீதி மறு ஆய்வின் அடிப்படை சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட முறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பற்றி பேசுகிறது? பிரிவு 38. இந்திய அரசியல் சாசன மன்றத்தின் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். பற்பல கடனீந்தோர் கணக்குகள் ஐந்தொகை பட்டியலில் எத்தலைப்பில் வகைப்படுத்தப்படும்? நடப்பு பொறுப்புகள். வணிகத்தின் முதன்மையான நோக்கம் லாபம் ஈட்டுவது. எந்த கணக்கு எப்பொழுதும் பற்று இருப்பை கொண்டிருக்கும்? கையிருப்பு. பிரதம கூட்டுறவு சங்கம் நடைமுறை மூலதனம் ரூபாய் 10 லட்சத்திற்கு எவ்வளவு தொகையினை ஆண்டு சந்தாவாக மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்திற்கு செலுத்த வேண்டும்? ரூபாய் 100. ஆரம்ப சரக்கிருப்பு மதிப்பு எக்கணக்கில் பதிவு செய்யப்படும்? வியாபார கணக்கில் பற்று பக்கத்தில். காசோலை மூலம் கொடுக்கப்பட்ட கூலிக்கு வரவு வைக்க வேண்டியது வங்கி கணக்கு. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 80 பதிவாளருக்குள்ள அனைத்து அதிகாரங்களும் எந்த ஆண்டு கூட்டுறவு தணிக்கை இயக்குநருக்கு மாற்றி அளிக்கப்பட்டது? 1990. கொள்முதல் திருப்பத்தின் போது வரவு வைக்கப்பட வேண்டிய கணக்கு வெளித்திருப்ப கணக்கு. கூட்டுறவு சங்கங்களில் எந்த வகையான கூட்டுறவு சங்கத்திற்கு தணிக்கை கட்டணம் விதிப்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? பனை வெல்ல உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் ஒருவர் உறுப்பினராக சேர்ந்த பிறகு எத்தனை ஆண்டுகள் கழித்து அவருடைய பங்கு தொகையை திருப்பி பெறலாம்? 2 ஆண்டுகள். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகளில் குறிப்பிட்டுள்ள எந்த படிவம் எண்ணில் கூட்டுறவு சங்கங்கள் தணிக்கைக்கு தேவையான நிதி நிலை அறிக்கையை தயாரித்து கூட்டுறவு தணிக்கை துறைக்கு தெரிவிக்க வேண்டும்? படிவம் எண் 34. மிகை ஊதிய சட்டத்தின் கீழ் 2002-2003 ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட செட் ஆன் தொகை எந்த ஆண்டில் கழியும்? 2006-2007. பிரதம கூட்டுறவு சங்கம் தொடர்ந்து லாபம் ஈட்டி வரும் பட்சத்தில் நிகர லாபத்தில் சங்க துணைத் தலைவருக்கு எவ்வளவு
உயர்ந்தபட்ச தொகையினை மதிப்பூஜ்ஜியமாக வழங்கலாம். 2004 மிகை ஊதிய சட்டத்தின் கீழ் ஊழியருக்கு அதிகபட்சம் எத்தனை சதவிகிதம் மிகை ஊதியம் வழங்கலாம்? 20%. கூட்டுறவு சங்கம் நிகர லாபத்தை பிரிவினை செய்யும் போது குறைந்தபட்சம் எத்தனை சதவிகித தொகையினை சேம நிதிக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும்? 20%. கட்டிடம் கையகப்படுத்துவதற்காக ஏற்படும் செலவு டேஸ் ஆகும்? மூலதன செலவீனம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் 1988 எந்த விதியில் ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் நிதியாண்டு முடிந்த ஒரு மாதத்திற்குள் வரவு செலவு லாப நட்ட கணக்கு ஐந்தொகை பட்டியல் ஆகியவற்றை பதிவாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது? விதி 25. கூட்டுறவு சங்கத்தில் உள்ள லாரிக்கு 4ஆம் கணக்காண்டில் எத்தனை சதவிகிதம் தேய்மானம் கணக்கிட வேண்டும்? 15%. கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கைக்கு தணிக்கையாளர் சென்றதும் முதலில் எதனை சரிபார்க்கப்படும்? கையிருப்பு தொகை. கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கை நிதியாண்டு முடிந்த எத்தனை மாதத்துக்குள் முடிக்கப்பட வேண்டும்? 6 மாதங்கள். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் பிணையம் உள்ள கடன்களில் சந்தேக கடன்கள் 3க்கு எத்தனை சதவிகிதம் ஒதுக்கீடு ஏற்படுத்த வேண்டும்? 50%. இறுதி தணிக்கை மேற்கொள்ளும் பொழுது கூட்டுறவு சங்கத்தின் நகை கடன்கள் நிலுவை 400 எண்ணிக்கைக்கு குறைவாக இருந்தால் எத்தனை நகை கடன்கள் தணிக்கையாளரால் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்? 50%. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகளின்படி கூட்டுறவு சங்கத்தில் உள்ள ஒவ்வொரு வாகனத்திற்கும் லாக் புக் எந்த படிவத்தில் பராமரிக்க வேண்டும்? படிவம் 33. கூட்டுறவு சங்கத்தின் கணக்காண்டு முடிந்த பிறகு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்படி மேற்கொள்ளப்படும் தணிக்கை வகை யாது? இறுதி தணிக்கை. வங்கி சரிக்கட்டும் பட்டியல் வங்கி பாஸ் புத்தகத்தின் படியான வங்கி இருப்புடன் தொடங்கும் போது வாடிக்கையாளர் நேரடியாக வங்கியில் செலுத்திய தொகைகள் கழிக்கப்படுகின்றன. இருப்பு சோதனை தயாரிப்பின் முதன்மை நோக்கம் கணக்குகளின் துல்லிய தன்மையை சரிபார்ப்பது. இரட்டை பதிமுறை 1949 யாரால் வெளியிடப்பட்டது? லூக்கா பேசியோலா. இருப்பு சோதனையில் தேய்மானம் கொடுக்கப்பட்டு இருந்தால் இதனை காண்பிக்க வேண்டிய இடம் லாப நட்ட கணக்கின் பற்று பக்கம். ரொக்க ஏட்டில் அடங்கியவை எல்லா ரொக்க வரவுகளும் செலுத்து தொகைகளும். தொடர்ந்து குவிந்த நட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறை மூலதனத்தில் எதனை கழிக்க வேண்டும்? குவிந்த நட்டம். கடன் கொள்முதல் பதிவு செய்யாமல் விடப்பட்டால் பாதிக்கப்படுவது கொள்முதல் கணக்கு மற்றும் கடனீந்தோர் கணக்கு. ரொக்க தள்ளுபடி வழங்கப்படுவது குறித்த தேதியில் பணத்தை செலுத்தும்படி ஊக்குவிப்பதற்காக. கண்ணனுக்கு கொடுத்த சம்பளம் பற்றெழுதப்பட வேண்டிய கணக்கு சம்பள கணக்கு. இருப்பு சோதனையை சமமில்லாமல் செய்யும் பிழைகள் ஒரு பக்க பிழைகள்.